ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இது ஒரு பொலிட்டிக்கல் பாம் அப்படின்னு விக்கிரவாண்டி மாநாட்டுல விஜய் நான் சொல்லும் போது எல்லாம் வந்து இதெல்லாம் பாமா அப்படின்னு பேசினாங்க. அங்கே என்ன பாமா அப்படின்ற மாதிரி இப்ப எல்லா பக்கமும் வெடி வெடின்னு வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு குரல் இருக்கு இல்லையா, இந்த உரிமை குரல், இந்த உரிமை குரல் மற்ற கட்சிகளை எழுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் அமைஞ்சிருக்காரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மற்ற கட்சிகளும் பாவங்க ரொம்ப வந்து கசைக்கு புழிஞ்ச ஒரு ஒட்டுண்ணி மாதிரி இருக்கிற எல்லாருடைய எனர்ஜியும் உறிஞ்சி சாப்பிட்டு கொளுத்து வளர்ந்து கிடக்குது திமுக. காங்கிரஸ் இங்க எல்லாரும் கேக்குறாங்க, காங்கிரஸ் வளர்ந்ததா? காங்கிரஸ் வளர்ந்துருச்சா? 4% போயிடுச்சு, அவங்களால என்ன பண்ண முடியும், என்ன வலிமை இருக்குன்னு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கேட்கறாங்க. ஏதோ அவங்க குடும்ப சொத்துல இருந்து பங்கு கேட்ட மாதிரியும் இவங்க எதை கொடுக்கறதுக்கு வந்து பங்காளி சண்டை போடுற மாதிரியும் திமுக வந்து அப்படி திமுகவுடைய வாடகை வேக அப்படியே பொங்குறாங்க. காங்கிரஸ்னா ஒரு ஆளே இல்ல, கழட்டி விட்டு போங்கடா, எதுக்கு தூக்கி சுமக்குறீங்க? காங்கிரஸ்ல இருந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு குரல் இவ்வளவு நாள் இல்லாம இந்த தேர்தலை முன்னிட்டு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு முக்கிய முதல் ஒரே காரணம் விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகமும். ஏன்னா இது வரைக்கும் நீ என்ன விட்டா எங்க போவ? அதிமுகவுக்கு போவ போ. இந்த பக்கம் நான் பாஜகவோட சேர்ந்துக்கிறேன், திமுக பாஜகவோட சேர்ந்துச்சு ஒரு முறை. அதற்கு பிறகு அவங்க அதிமுக பாஜகவோட சேர்ந்த உடனே வேற எங்க போவ? என்கிட்டதான் வந்தாகணும், திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கம் இழுத்தாங்க. இந்த பாஜகவுக்கு எதிர்நிலையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிலைப்பாட்டுல காங்கிரஸ் வந்து இங்கேயும் அங்கேயும் அல்லாடி தங்களுடைய கட்சியை வளர்க்கிற வேலையை வந்து கைவிட்டுட்டாங்க அப்படின்றதுதான் நான் முக்கியமா நான் பாக்குறேன். ஸோ அப்படி வளர்க்கிற முக்கியமான விஷயத்துல காங்கிரஸ் கட்சி இப்போ அவங்களுடைய போக்கஸை செலுத்துறாங்க அப்படின்றதையும் நான் பாக்குறேன். முக்கியமா நான் வெஸ்ட் பெங்கால்ல ஒரு முன்னேற்றத்தை நடந்ததை நான் பாக்குறேன். அந்த இடத்துல வந்து இடதுசாரிகளோட கூட்டணி வச்சுதான் காங்கிரஸ் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இது வரைக்கும் போட்டிட்டு இருந்தது. ஆனா அங்கே நம்ம கட்சி வளர்ச்சி அப்படின்றது ஒரு தோய்வு நிலைக்கு போயிடுச்சு. சுத்தமா வளர்ச்சியே இல்லை, நம்மளை நோக்கி இளைஞர்கள் வரல. அதனால நம்ம தனித்து போட்டிட்டு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்துல கள போராட்டங்கள்லையும் இளைஞர்களையும் நம்மளால கவர முடியும். அதனால நம்ம தனித்து போட்டிடுவோன்ற ஒரு முடிவை வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கு. இது தமிழ்நாட்டுல கண்டிப்பா எதிரொலிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாநிலத்தில் எடுக்கக்கூடிய முடிவு அந்த தலைமை என்ன மனப்பான்மையில இருக்காங்க அப்படின்ற ஒரு முடிவை ஒட்டு. மேபி காங்கிரஸ் வந்து வெஸ்ட் பெங்கால்ல அவங்க கூட்டணி அமைச்சிருந்தாலும் அது தோக்கிற நிலையில இருக்கு, அதுக்கு தனித்தே போலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 67க்கு பிறகு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி தேசிய கட்சியாக எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருந்தாலும் மாநிலத்துல ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் வரக்கூடிய கனவு அப்படின்றது அவங்களுக்கு கனவாவே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளை கடந்து இப்ப ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி அவர்களை பயன்படுத்தி கொண்டார்களே தவிர ஒரு தேசிய கட்சியாக அவங்களை கூட்டணியில வச்சு அந்த ஒரு வாக்கு வங்கியை செக்யூர் பண்ணக்கூடிய ஒரு செக்யூரிச வாக்கு வங்கியை நம்ம அறுவடை செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தாண்டி காங்கிரஸுக்கு அவங்க எதுவும் செய்யல. காங்கிரஸும் பாத்தீங்கன்னா பல தலைமைகள் மாறுது, அவங்களுடைய ரொட்டீன் மாறுது. ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலை, அதற்கு பிறகு ராகுல் காந்தி அவர்களுடைய வளர்ச்சி, சோனியா காந்தி அவர்களுடைய வீழ்ச்சி, இந்த மாதிரி வந்து பல கோணங்கள்ல அந்த தலைமையில வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம இப்போ ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில இருக்கு, இளைஞர்கள் கிட்ட இருக்கு, பெண்கள் கிட்ட இருக்கு அப்படின்னும் பொழுது அந்த ஒரு ஆதரவையும் தானே பயன்படுத்திக்கணும். அதனால காங்கிரஸை வளர விடாம நினைக்கணும், பாத்துக்கணும் அப்படின்றதுதான் திமுகவுடைய முக்கிய அஜெண்டாவா இருக்கு. கூட்டணி கட்சிகளை கூடவே சேர்த்து அதை வந்து கபலீகரம் பண்றதுல திமுக அடிச்சு காலையில இந்த மாதிரி பல கட்சிகள் இருக்கு. மதிமுகவை சொல்லலாம். விசிகா அந்த விஷயத்துல வந்து ரொம்ப உஷார். என்னதான் நடந்தாலும் அவங்க கட்சியுடைய நிலைப்பாடுகள்ல அவங்க கட்சியோட வளர்ச்சியில கட்டமைப்பு வளர்க்கிறதுல மிக தீவிரமா சீமா நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இந்த முறை ஆட்சியில் இருந்த காரணத்துக்காக அதுல மிகப்பெரிய ஒரு தோய்வு. அதற்கும் ஒரு காரணமாக விஜய் அவர்கள் அவருடைய கட்சி ஆரம்பிச்சது, தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சது ஒரு காரணமா போச்சு. சோ இப்போ காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல கேடர் லெவல்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ், நீங்க மாவட்ட லெவல்ல இல்ல மாநில லெவல்ல பொறுப்பா இருக்கக்கூடியவங்க, இல்ல எம்பியா இருந்தவங்க, எம்எல்ஏவா இருந்தவங்க, இல்ல இப்ப எம்எல்ஏவா இருக்கிறவங்க, எம்பியா இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் தாண்டி கேடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தாவேகாவை நோக்கி போகணுன்ற ஒற்றை குரல அனைத்து மாவட்டங்கள் வந்து ஒழிச்சிருக்காங்க. அதுதான் மதுரையில மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் நடந்த ஒரு கூட்டம் நமக்கு வந்து தெளிவுபடுத்துது. அங்க ஒரு தீர்மானம் போடுறாங்க, நம்ம கேட்கக்கூடிய 4 கோரிக்கைகள், இந்த 4 கோரிக்கைகளை நிறைவேற்றல திமுக அப்படின்னா நம்ம தாராளமா தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற தீர்மானம் மட்டும் இல்லாம அங்க பேசுறாங்க நிறைய தலைவர்கள். இந்த மாவட்ட தலைமையோ இல்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து தலைவர் பேசுறாரு. ஆனா நீ வார்டு மெம்பருக்கு திரும்ப நில்லுன, நாங்க உங்களுக்கு வேலை செய்யறோம்னே, கூட்டணிக்கு வந்துருங்கண்ணே, நம்ம எல்லாம் ஒரு நல்ல கட்சினா, நல்ல கட்சி நல்ல இடத்துலதான் இருக்கணும், நீங்க திமுகவோட இருந்து அவங்களுடைய பாவங்களை சுமக்குறீங்க அப்படின்றத கேட்கிறாங்க. பசங்க தன் விஷயம் வந்து எங்க கிட்ட அரசியல் பேசுறது எங்களுக்கு புதுசா இருக்கு, எங்களை மதிக்கிறாங்க, திமுக எங்களை மதிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு டோனை வந்து
கடைக்கோடி நிர்வாகிகள் காங்கிரஸ்ல இன்னைக்கு முழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருச்சி வேலுச்சாமி ஐயா மாதிரி மூத்த தலைவர்கள் கூட காங்கிரஸ் தன்னுடைய வீழ்ச்சியை நோக்கியே போய்கிட்டு இருக்கு. இத்தனை ஆண்டு காலமாக வளர்ச்சியை நோக்கி போக வேண்டிய ஒரு யுகமாக இப்ப மாறுது. அதை கண்டிப்பா தன்னை பரிசோதித்துக் கொள்ளணும். இது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வளர்ச்சிக்கு மட்டும் இல்ல, தேசிய அளவுல பாஜகவுக்கு எதிர்ப்பான ஒரு வலுவான ஒரு தேசிய கட்சியாக, ஒரு ஆளும் கட்சியாக அமர வேண்டிய ஒரு சக்தியை காங்கிரஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ரொம்ப நுணுக்கமாக காங்கிரஸ் பல இடங்கள்ல தங்கள் இழக்க வேண்டியதையும் இழந்து பெற வேண்டியதும் பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இது நான் சொல்றது ரொம்ப நுணுக்கமா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப விஜய் அவர்கள் காங்கிரஸோட இணையறாரு அப்படின்னா கூட்டணியாக, அப்போ காங்கிரஸுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். 5 மாநில தேர்தல்கள்ல கிட்டத்தட்ட 3 மாநிலங்கள்ல மிகப்பெரிய தாக்கத்தை விஜய் அவர்கள் ஆதரவு காங்கிரஸுக்கு ஏற்படுத்தும். அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை 100% உறுதிப்படுத்தும். அதைத்தான் திரும்ப திரும்ப காங்கிரஸ் தலைமை யோசிச்சுக்கிட்டே இருக்கு. தமிழ்நாட்டை மட்டும் நம்ம நம்பி இல்ல, நம்ம அவங்க விட்டுட்டு போயிட்டாலும் இவங்க என்ன பிஜேபி கூட்டணிக்கு போயிடுவாங்களான்னு திமுக கிடையவே கிடையாது. ஏற்கனவே அங்க பாராளுமன்றத்துல இவங்க டிராமா எல்லாம் இப்போ மாணிக்கம் தாக்கூர் அங்கங்க உடைச்சிக்கிட்டு இருக்காரு. நாங்க எல்லாம் சஸ்பெண்ட் ஆகி வெளியே 9 எம்பி நிக்கிறோம். அதுல 8 எம்பி காங்கிரஸ் எம்பி, ஒரு எம்பி கம்யூனிஸ்ட் எம்பி, திமுகவுடைய 22 எம்பி எங்கன்னே தெரியல. நாங்க சஸ்பெண்ட் ஆகிறோம் பாஜக எடுத்து இவங்க எல்லாம் டிராமா பண்ணிட்டு இருக்காங்க உள்ள உட்காந்து. இங்க பின்னாடி போய் சல்யூட் அடிக்கிறாங்கன்ற ஒரு கமெண்ட் எல்லாம் மாணிக்கம் தாக்கூர் இன்னைக்கு வெளியே சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி எவ்வளவு இவங்க பாராளுமன்றத்துல ஊழல்கள் பண்ணியிருக்காங்க, உள்ளடி வேலைகள் பார்த்திருக்காங்க, கமிஷனுக்காக ஓட்டு போட்டிருக்காங்கன்றதெல்லாம் போக போக இவங்க எல்லாம் வெளியே வந்தாங்கன்னா தெரியும். அதை விட்டுறக்கூடாதுன்றதுக்காகவும் திமுக இப்ப இழுத்து பிடிக்குது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இங்க போய்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரே காரணம் அந்த பொலிட்டிக்கல் பாம். இந்த பக்கம் கூட்டணி கட்சி, கூட்டணி ஆட்சி அப்படின்னு என்டிஏவிலையும் அந்த பாம் வெடிச்சுக்கிட்டே இருக்கு. தேமுதிக அவர்கள் எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுங்க, ராஜ்யசபா எம்பி கொடுங்க, இத்தனை சீட்டு கொடுங்க, இவ்வளவு பொட்டி கொடுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதா பேசுறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனா அவர்களுடைய தரத்தை அவங்களே குறைச்சிட்டு போயிட்டாங்கன்றதை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஸோ இந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்றத நாம் தமிழர் பேசாது. ஏன்னா அவங்க ஆட்சி வரப்போறது கிடையாது, அது அவங்களுக்கே தெரியும். அதனால அதை பத்தி அவங்க பேச மாட்டாங்க. அவங்க அவங்க செய்ய வேண்டிய அரசியலேருந்து நழுவி வழுவி விஜய் எதிர்ப்பு அரசியலுக்காக அவங்க சோடம் போயிட்டாங்க அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை. ஸோ இந்த இடத்துல மிக தெளிவா ரொம்ப சைலண்டா தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பை போட்டு சைலண்டா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்க என் கூட வரணுன்றதுக்காக நான் சொல்லல அப்படின்றத தெளிவுபடுத்தினாரு. நான் தனித்து நின்றாலும் ஆட்சி அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கக்கூடிய வலிமை எங்ககிட்ட இருக்கு. ஆனா நம்மளை நம்பி வரக்கூடியவர்களுக்கு நம்ம கொடுப்போம். அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சியில் இருந்தாலும் கூட்டணிக்கு நாங்க கொடுப்போம். இப்ப இருக்காங்களே திமுக பெரும்பான்மை, தனி பெரும்பான்மையோட ஆட்சியில் இருக்காங்க இல்லையா, அப்பவும் நாங்க கொடுப்போம். ஏதோ எங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, நாங்க ஆட்சி அமைச்சு உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தரோன்ற பேச்சு கிடையாது. அது அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு, கொள்கை நிலைப்பாடு, கூட்டணி கொள்கை நிலைப்பாடாக முதல் கொள்கை மாநாட்டில் அவங்க அறிவிச்சது. அதை தொடர்ந்துதான் இன்னைக்கு காங்கிரஸ் என்னப்பா இப்படி சொன்னீங்க, யாரும் வரலையே யாரும் வரலையே, வர வேண்டாம். இப்போ ஒரு உரிமை குரல் வெடிக்குது இல்ல, இந்த உரிமை குரல் மக்களுக்கான உரிமை குரல், அது ஒரு கட்சிக்கான உரிமை குரல் இல்ல. மக்கள் கேட்கணும், மக்கள் கேட்க வைக்கணும். இது வரைக்கும் என்னப்பா நமக்கு என்னப்பா செஞ்சிட போறாங்க, நம்ம கேட்டு என்னப்பா ஆயிட போகுது, நம்ம போய் போராட்டம் பண்ணி என்னப்பா நடந்துட போகுது, அந்த மனப்பான்மை இல்ல. நமக்கு வேணும்னா போராடணும், போராடணும்னா கேட்கணும். அந்த கேட்கணும் அப்படின்ற ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தூண்டி விட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரிகர் பாயிண்ட் கண்டிப்பா இன்னைக்கு அரசியல் கூட்டணி சூழலை மாற்றும் அப்படின்னு நான் நம்புறேன். கூட்டணி இல்லை அப்படின்னாலும் மக்களோட ஒரு மிகப்பெரிய மாபெரும் கூட்டணியோட தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க முடியுதுன்னு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூரன் கே.